Daily. Taste the Daily. மல்லி 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 மல்லி. இந்த மயில் இருக்காளே ஒட்ட சோம்பேறி. அவ துணியை எடுக்கிறேன்னு மத்த துணியெல்லாம் களைச்சு போட்டு போயிட்டா. மேல இருக்க துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவ துணி எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். இதுங்கெல்லாம் படிச்சு என்ன பண்ண போதுங்களோ தெரியல. ஐயோ, என்ன நகை கருத்திருக்கு? மலி, 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 இங்க கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். மலி, எங்க இருக்க? என்னாச்சு நீ? என்ன ஏத்தி கத்துறீங்க? மோசம் போயிட்டேன் மல்லி, மோசம் போயிட்டேன். யாரோ என்ன அநியாயமா ஏமாத்திட்டாங்க. என் வயித்திலேயே அடிச்சிட்டாங்க. நான் உழைச்ச என் பணம் எல்லாம் போச்சு மல்லி. என்னாச்சு நாகு? தெளிவா சொல்லுங்க. சும்மா அழுதா எப்படி? பேங்க்ல இருந்து திருப்பி கொண்டு வந்த நகையை காணும் தம்பி. அந்த இடத்துல இந்த கவரிங் நகை தான் இருக்கு. யாரோ கவரிங் நகையை வச்சுட்டு தங்க நகையை எடுத்துட்டு போயிட்டாங்க. இத்தனை பேர் வீட்டுல இருக்கோம். வெளியில கேட்டும் பூட்டி இருக்கு, வாசல் கதவும் பூட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம பீரோவும் லாக் ஆயிருக்கு. இதெல்லாம் தாண்டி யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க? சான்ஸே இல்ல. முதல்ல எப்படி இத கவரிங் நகைன்னு சொல்றீங்க? தம்பி, இங்க பாருங்க, நகை கருத்து இருக்கு. நீங்களே பாருங்க. கொடுங்க. பாரு மல்லி, நீயே பாரு. ஆமா, கவரிங் நகை போலதான் தெரியுது. நீங்க பேங்க்ல இருந்து வாங்கும்போது சரியா பார்த்து வாங்குனீங்களா? அதெல்லாம் செக் பண்ணி தான் கொடுத்தாங்க தம்பி. நானும் என் கண்ணால பார்த்தேன். அது சுத்தமான தங்கம். நான் வாங்கின அதே தங்கம். ஆனா இந்த நகையை தூக்கி பார்க்கும்போது ஏதோ குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சது. அந்த சந்தேகத்துல நான் எடுத்து பார்த்ததும் இது கவரிங் நகையா இருக்கு மல்லி. அது எப்படி பீரோல வச்சிருந்த நகை திடீர்னு கவரிங் நகையா மாறும்? எனக்கு ஒண்ணுமே புரியல நீ. அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எடுத்தவங்க சும்மா எடுக்கல. அதே மாதிரி ஒரு நகையை செஞ்சு வச்சுட்டு தான் அந்த நகையை எடுத்திருக்காங்க. யாரோ திட்டம் போட்டுதான் இத பண்ணிருக்காங்க. இவ்ளோ பெரிய வேலையை சாதாரண ஆள் பண்ண முடியாது. இது மாதிரி திருட்டு வேலையில ரொம்ப பழக்கப்பட்டவங்க தான் இத செஞ்சிருக்கணும். என்ன ராஜேஸ்வரி, இது ஓ வேலையா? சொல்லு. இன்னொரு தடவை என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டு அப்படியே ஆரஞ்சிருவா பாத்துக்கோ. ஒரு அக்காவை பார்த்து கேக்குற கேள்வியாடா இது? நான் யாருன்னு தெரிஞ்சுதான் இந்த கேள்வியை கேக்குறியா நீ? யாருன்னு தெரிஞ்சதுனாலதான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லு, இது ஓ வேலையா? வேற யாருக்கும் எங்க பீரோவை திறந்து ஒரிஜினல் நகையை எடுத்துட்டு கவரிங் எங்க வைக்கிறதுக்கு தைரியம் கிடையாது. இந்த வீட்டுல அவ்வளவு தைரியம் இருக்க ஒரே ஆள் நீ மட்டும்தான். சொல்லு, இது ஓ வேலையா? ராஜி, எடுத்திருந்தா கொடுத்துடு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கின நகை. அது இல்லன்னு ஆயிடுச்சுன்னா இவங்க ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. ஏய், என்னடி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்கும் நக்கல் ஜாஸ்தி ஆயிடுச்சா உங்களுக்கு? அசால்ட்டா திருட்டு பட்டம் கட்டுறீங்க. திருடி சாப்பிடணும்னு எனக்கு ஒண்ணும் தலையெழுத்து இல்ல. நான் பொழுதுபோக்குக்காக கனடால இருந்து வாங்கி போட்ட லேண்ட வித்தா கூட இன்னும் 3 தலைமுறைக்கு நான் உட்காந்து சாப்பிட முடியும். என்ன போய் இவளோட பிஸ்கோத்து நகையை எடுத்தியான்னு கேக்குறேன். இப்படி கேட்டதுக்கே உங்க மேல எல்லாம் என்னால டிஃபமேஷன் கேஸ் போட முடியும். இந்த வீட்ல உங்களோட இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கேள்வி கேட்கலான்னு எப்படி வேணாலும் நினைக்காதீங்க. அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். ஏய் ராஜேஸ்வரி, நீ எவ்வளவு பெரிய லெக்சர் பண்ணாலும் இங்க யாரும் உன்னை நம்ப போறது இல்ல. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு தான் உன் எண்ணம். யாராச்சும் துடிக்கணும், அழணும், ஒப்பாரி வைக்கணும். அப்பதான் உன் மனசு நிம்மதியா இருக்கும். அதுக்காகவாத நீ இத மாதிரி பண்ணிருப்ப. இப்ப சொல்றேன், நீ தான் எடுத்திருக்க. ஒழுங்கா குடுத்துரு. டேய், இது என்ன புது டிராமாவா? என்ன வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு என்னமோ நிறைய டிராமா எல்லாம் பண்ணீங்க. அதெல்லாம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல.
அதனால சிம்பிளா ஒரு திருட்டு பட்டம் கட்டி என்ன வெளியில அனுப்பலான்னு பாக்குறியா? இத பாரு மல்லி, நீ தலை கீழே நின்னாலும் என்னால வெளியில அனுப்ப முடியாது. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அண்ணி, வேற எங்கேயாவது மருந்து வச்சிட்டீங்களா? பேங்க்ல இருந்து வாங்கும்போது கவனமா வாங்குனீங்களா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். அவங்கதான் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. நான் கடவுள் சத்தியமா சொல்றேன் மல்லி, பேங்க்ல இருந்து நான் ஒரிஜினல் நகையை தான் வாங்கிட்டு வந்தேன். அவங்களும் செக் பண்ணி தான் கொடுத்தாங்க. நகையும் அப்படியே பத்திரமா தான் இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப எப்படியோ அப்படியே மாறி இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை சேர்த்த நகை தெரியுமா? எத்தனை வருஷமா உழைச்ச நகை. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அதை எடுத்து வச்சிருக்காங்களே. அவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. நாகு, அது எத்தனை பவுன் இருக்கும்? 8 பவுன் தம்பி. ஏய் ராஜி, எனக்கு சந்தேகமே இல்ல, நீதான் எடுத்திருக்க. நான் இதுல பெருசா முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நகையை நீயே கொடுத்துரு, இல்லனா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். போலீஸ் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அப்புறம் உனக்கு தான் தேவையில்லாம அசிங்கம் வரும். மரியாதையா இப்பவே கொடுத்துரு. டேய், என்னடா சும்மா போலீஸ் கிலீஸ்னு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க? வீடு முழுக்க முல்ல மாதிரியும் முடிச்சவிக்கையும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு என்னையும் சந்தேகப்படுறியா நீ? ஏன் இங்க நிக்கிறாளுங்க பாரு, இவளுங்களாம் அப்படியே யோகியமா? இங்க நிக்கிறா பாரு நாகு, அவ இதுக்கு முன்னாடி இங்க வந்து இருந்தப்போ என்னென்ன திருட்டு வேலையெல்லாம் பண்ணா, அதெல்லாம் உனக்கு மறந்தே போச்சா? ஏய், இப்ப நான் சொல்றேன்டா, அந்த நகையை மாத்தி வச்சது நாகுதான். 4 லட்சம் அப்படியே அவளுக்கு லாபம். உன்கிட்ட இருந்து 4 லட்சம் பணம் வாங்கினா அந்த பணம் காணாம போச்சுன்னு அப்படியே சீன்லாம் போட்டாலே. ஆனா அவ்வளோ லட்சமும் அப்படியே அவளுக்கு லாபம். மறுபடியும் பணத்தை வாங்கிட்டு போயிட்டு நகையை திருப்பிட்டு வந்தா. இப்போ நகையை காணோன்னு சீன் போட்டுட்டு நிக்கிறா. உன்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தர வேண்டியது இல்லைல்ல. அப்புறம் அடிச்ச நகையும் அவளுக்கு லாபம். எப்படியும் நீ இறக்கப்பட்டு அதே மாதிரி ஒரு நகையும் வாங்கி கொடுத்துற போற. ஒரே கல்லுல 3 மாங்காய் அடிச்சிருக்கா. பலே கில்லாடிதான் போயிவ. திருடிய பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கை நீட்டுறீங்களா? ஏய் ராஜேஸ்வரி, வார்த்தையை அளந்து பேசு. எல்லாருமே ஒரு காலத்துல ஒரே மாதிரி இருந்தவங்க தான். அதே மாதிரி யாரும் காலம் புற இருக்க போறது இல்ல. நாகு, அவங்க நேர்மைய போதுமான அளவுக்கு நிரூபிச்சிட்டாங்க. அதனாலதான் அவங்கள என் பிசினஸ்ல நேரடியா கேஷ் டீல் பண்ண வச்சிருக்கேன். இப்ப அவங்களுக்கு மாசம் 30,000 ரூபாய் சம்பளம். அவங்க இந்த மாதிரி நகையெல்லாம் திருடி ஃப்ராட் பண்ணி பணம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அவசியம் இல்ல? அவ புருஷனுக்கு இப்பதான் ஹார்ட் ஆபரேஷன் நடந்திருக்கு. அதுக்கு ஊரெல்லாம் சுத்தி கடனை வாங்கி வச்சிருக்காங்க. கடன்காரன் கேட்கும் போது என்ன செய்வா? இந்த மாதிரி திருட்டு வேலை தானே செய்வா. நான் சொல்றேன்டா, நகைய திருடி வச்சிருக்கிறதே இவதான். நீ வேணா அவளை செக் பண்ணு, எல்லா உண்மையும் அப்ப வரும். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த நாகுதான் இந்த குடும்பத்துல திருடி திருடி திருடி. ஏய் ராஜேஸ்வரி, அண்ணி, நாகு, நாகு, அண்ணி, ஏய் ராஜேஸ்வரி, என்ன வாய் உனக்கு? நீ எல்லாரையும் காயப்படுத்திக்கிட்டே இருக்க. இப்படி எல்லாரையும் காயப்படுத்தி அப்படி என்னதான் ஆக போற? நீங்க அப்படியே என் மேல பழியெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. நான் வாயை முடிக்கிட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும்ல. போடா டேய். வா மயிலு, அந்த பேக் கொடு. Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.